பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 8ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 9 வரை. கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாஜா. அப்பா, இவ்வேளையிலும் கூட எங்களை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்காக, இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷருக்காக ஆண்டவரே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே, உலகத்திலே சகலத்தையும் நீர் மனுஷனை உருவாதற்கு முன்பதாகவே நீர் சிருஷ்டித்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷனுடைய தேவைகள் இது இது என்பதை அறிந்து நீர் சிருஷ்டித்த மகா தயவுக்கு நன்றி. உம்முடைய ஞானத்தின் பிரமிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. அப்பா, அது ஆராய்ந்து அறிய முடியாதது என்றாச்சா. எங்களுடைய எண்ணங்களுக்கும் எங்கள் அறிவுக்கும் அது எட்டாதது தகப்பனே. ஐயா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை நினைக்க நாங்கள் எம்மாத்திரம் பிதாவே. அல்லேலூயா ராஜா. எங்களை குறித்து மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் மனுஷராகி நாங்களோ உம்மை நினைக்காதபடி இந்த உலகத்திலே மாயைகளும் ஆண்டவரே எல்லா விதமான களியாட்டுகளும் விழுந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்ப்பித்தர வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் இறங்குவீராக, நீங்க தொடுவீராக தகப்பனே. தயவாய் இறங்கிருளும் அப்பா. அல்லேலூயா ராஜா. உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு மனுஷர் மீதும் ஊற்றப்படட்டும் தகப்பனே. உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. புத்தி தெளிவு வருவதாக. தேவாதி தேவனாகி உம்மை அறியத்தக்கதான அந்த ஞானம் விருத்தி உண்டாகட்டும். அமீனப்பா. உலகத்துல எத்தனை படிப்புகள் படித்தாலும், எத்தனை டெக்னாலஜியில அவங்க ஆண்டவரே அவங்க ஊறி இருந்தாலும் பிதாவே, உம்மை அறிகிற ஞானத்துக்கு ஈடாகாத ஐயா தகப்பனே. உம்முடைய மகத்துவங்களை அறிய வேண்டுமே என் ராஜா. தகப்பனே, இரக்கம் பாராட்டுவீராக. அமீன். நீங்க சொன்னது போல நாங்கள் அமர்ந்து உம்மை நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் பிதாவே. நிதானித்தும்மை நாங்கள் அறிய வேண்டும் என் தகப்பனே. அப்பா, உம்முடைய கரத்தின் கிரிகள் ஒவ்வொன்றும் அப்பா அந்த அலாதியானது ஐயா தகப்பனே. எங்கள் அறிவுக்கு எட்டாததுதான் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்முடைய சிருஷ்டிப்பு ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது, அதிசயத்தக்கது, அற்புதம் நிறைந்ததா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 என் தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இந்த இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஒவ்வொரு மனுஷனுடைய தேவைகள் அதனதின் காலத்துல சந்திக்கப்பட வேண்டும் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உலக நாடுகளில் எல்லாம் உங்களுடைய சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே. தயவாய் யுத்தங்கள் ஓய வைத்து ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. உலகத்தின் நாடுகளில பார்க்கும் பொழுது 850 கோடி ஜனங்கள் உண்டென்று சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, அத்தனை ஜனங்களும் உம்முடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க கிருபை தருவீராக. கர்த்தர் மகா இரக்கம் கொள்வீராக அப்பா. கோபத்தை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. பொல்லாத ஜனங்கள் செய்யற அறிவிப்புகளை தயவாய் இறங்கி மன்னிச்சிருங்க. கர்த்தர் தாமே இறங்கி ரட்சிப்பை அருள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனுஷருக்காக தானே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அப்பா கொடுமையான மரணத்தை ருசி பார்க்க நீர் வைத்தீர் என் தகப்பனே. ஒரு பரிசுத்த சரீரம் எங்களுக்காக கொல்லப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. அந்த வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினால
ஒவ்வொரு மனுஷருடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு உடைய பூரணமான ரட்சிப்பை சுதந்திரிக்க கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மகா பாக்கியத்தை நீர் அருள் செய்வீராக. ஆமீன். தகப்பனே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தகப்பனே, நாங்கள் உலகத்தில் என்னத்தை சம்பாதித்தாலும் அத்தனையும் வீணும் விருதாவாய் போகும், மண்ணாக போகும் தகப்பனே. ஆனால் எங்கள் ஜீவன் பரத்திலிருந்து வந்தது. இது இங்கே வாழுகிற நாட்களில் சுத்திகரிக்கப்பட்டதாய், பாதுகாக்கப்பட்டதாய், எல்லா தீட்டுகள் அருவருப்புகளுக்கும் முற்றிலும் விலகி இருக்க வேண்டுமாய் தகப்பனை ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்துக்கு திரும்பவும் உம்முடைய சமூகத்தை நாங்க வந்து உம்மோடு சஞ்சரிக்க வேண்டும் ஐயா. கர்த்தாவே, அந்த பாக்கியத்தை எங்கள் எல்லா மனுஷருக்கும் நீர் அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள் என்று தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கின்றோம். விசுவாச குடும்பங்கள், ஜெபிக்கிற பிள்ளைகளை எல்லாம் பேர் பேராய் தொடுங்க, ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க. அக்கினி ஜுவாலையாய் நீர் மாற்றி செயல்படுத்துங்க. உங்க பரலோக திட்டத்தை நிறைவேற்ற கிருபை தாங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.